அப்புவும் பப்புவும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா தான் விளையாடுவாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் பக்கத்து ஊரில் இருக்க அவங்க ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு நினச்சாங்க. பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய காட்டை தாண்டி தான் போகணும். அப்பு ரொம்ப தைரியசாலியாக இருந்தான். ஆனால் பப்பு பயந்த குணமுள்ளவளாக இருந்தா. காட்டுக்கு போக கொஞ்சம் பயந்தா. பப்பு சொன்னா, "அப்பு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க" அப்படின்னு. அதற்கு அப்பு, "நீ பயப்படாத பப்பு, நான் இருக்கேன். எல்லா மிருகங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்னு சொன்னான். அவங்க 2 பேரும் பக்கத்து ஊரில் இருக்க அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போகிற அந்த பயணத்தை தொடங்கினாங்க. அவங்க 2 பேரும் அந்த பெரிய காட்டை அடைஞ்சாங்க. பப்புக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அப்பு கூட இருக்கனால பயம் இல்லாமல் 2 பேரும் போனாங்க. அவங்க காட்டுக்கு நடுப்பகுதியை சென்று அடைஞ்சப்ப ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனால் அப்பு பயத்தை மறைச்சிட்டு, "அது ஒன்றும் இருக்காது, நான் இருக்கேன், பயப்படாத, ஒன்றும் பெரிய சத்தம்லாம் இல்லை" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கரடி வந்துச்சு. அப்பு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான். பப்புக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பப்பு அப்படியே கீழே படுத்து தன்னோட மூச்சை இறுக்கி பிடிச்சிக்கிட்டா. கரடி வந்து பக்கத்தில் அவளை நுகர்ந்து பார்த்துட்டு, "இது என்ன செத்து போனது மாதிரி இருக்குது? சீச்சி, இந்த செத்து போனதை நான் என்றைக்கும் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சு. அப்போது அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து, "அந்த கரடி உங்ககிட்ட என்ன சொன்னுச்சு?" அப்படின்னு கேட்டான். அதுக்கு பப்பு, "கரடி என்கிட்ட சுயநலவாதி ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நீ எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொன்னுச்சு" அப்படின்னு சொன்னான். அப்பு தன்னோட தப்பை உணர்ந்தான். "சாரிப்பா, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நீ என்னை இந்த ஒரு டைம் மன்னிச்சுக்கப்பா" அப்படின்னு மன்னிப்பு கேட்டான். பப்புவும் அப்புவை மன்னிச்சிட்டா. ஆபத்தில் உதவுபவனே நல்ல நண்பன். முன்பு ஒரு காலத்தில் ஒரு மரத்தில் ஒரு அழகான கிளி வசித்து வந்துச்சு. அந்த கிளிக்கு ஒரே மாதிரி இருக்கிற 2 கிளி குஞ்சுகள் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த தாய் கிளி உணவு தேடி போகும்போது ஒரு வேடன் மரத்து மேலே ஏறி கூட்டில் இருந்த அந்த கிளி குஞ்சுங்களை எடுத்து தன்னோட பையில் போட்டான். அதில் ஒரு கிளி சாமர்த்தியமாக தப்பிச்சு போயிடுச்சு. அந்த வழியாக வந்த சன்னியாசி ஒருத்தர் வேடன்ட்ட இருந்து தப்பிச்ச அந்த கிளியை பார்த்தாரு. அந்த கிளியை எடுத்து தன்னோட ஆசிரமத்துக்கு கொண்டு போய் வளர்க்க ஆரம்பித்தார். இப்படி ஒரு கிளி குஞ்சு வேடன்ட்டையும் இன்னொரு கிளி குஞ்சு சன்னியாசிட்டையும் வளர்ந்துச்சு. ஒரு நாள் அந்த நாட்டோட மன்னர் தன்னோட நாட்டை சுற்றி வந்தார். மன்னர் வேடனோட குடிசை இருக்க பக்கம் போனார். அங்கே கீ கீன்னு கீச்சிடுற சத்தம் கேட்டு அந்த பக்கமாக பார்த்தாரு. அப்போ அவன்கிட்ட இருந்த கிளி, "எஜமா, நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றான், சீக்கிரம் அம்பையும் வில்லையும் எடுத்து அவனை கொல்லுங்க" அப்படின்னு சொன்னுச்சு. அந்த மன்னர், "இது என்ன நல்ல குணம் இல்லாத கிளியாக இருக்கே" அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். போகும் வழியில் அவருக்கு தாகம் எடுத்துச்சு. ஒரு ஆசிரமம் தெரிஞ்சிச்சு. அங்கே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நின்னார். இதுக்கு முன்னாடி அவர் வேடன் வீட்டில் பார்த்த மாதிரி ஒரு கிளியை ஆசிரமத்தில் பார்த்தாரு. "இங்கேயும் மோசமான முரட்டு கிளி இருக்கே" அப்படின்னு சொன்னார். ஆனால் அரசர் ஆச்சரியப்படுற மாதிரி கிளி பாட ஆரம்பிச்சிச்சு. "வருக வருக அரசே, மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை எங்கள் ஆசிரமத்திற்கு வரவேற்கிறேன்" அப்படின்னு. உருவத்தில் வேடனோட வீட்டில் இருக்கிற கிளி போல இருந்தாலும் குணத்தில் அமைதியும் நட்பும் இருக்கிற அந்த கிளியை பார்த்து அரசர் அதிசயப்பட்டார். அரசர் கிளியோட பக்கத்தில் போய், "உன்னை போல அன்பான கிளியை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு முரட்டுத்தனமான கிளியை பார்த்தேன்" அப்படின்னு சொன்னார். கிளி அரசர்கிட்ட, "வேடன் வீட்டில் பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்டுச்சு. அரசர், "ஆமாம், அங்கே தான் பார்த்தேன். ஆனால் அது உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்டார். கிளி அழுதபடி சொன்னுச்சு, "ராஜா, அவன் என்னோட சகோதரன். நாங்கள் 2 பேரும் ஒரே கூட்டில் தான் பிறந்து வளர்ந்தோம். ஒரு நாள் எங்கள் அம்மா இல்லாத நேரத்தில் ஒரு வேடன் எங்களை பிடிச்சிட்டான். நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனால் என்னோட சகோதரன் அங்கே மாட்டிக்கிட்டான். நல்ல குணம் இல்லாத அந்த வேடன்ட்ட அவன் வளரவும் அவனும் கெட்டவன் ஆயிட்டான். ஆனால் என்னோட எஜமானர் ரொம்ப நல்லவர், அன்பானவர்" என்றது கிளி. கிளியோட பேச்சு ராஜாவுக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. அவர் கிளியையும் சன்னியாசியையும்
பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. வளரும் சூழ்நிலைக்கு ஏற்ப குணங்களும் மாறுபடும். ஒரு காட்டில் ஒரு பெரிய பாம்பு இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப வயசானதால் உணவு தேட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்படாமல் உணவு எப்படி சாப்பிடலான்னு யோசிச்சிச்சு. அப்போ அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. தவளைகள் நிறைய இருக்கிற குளத்துக்கு போச்சு. முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு கரையில் நின்றுச்சு. அங்கே இருந்த தவளை ஒன்று கேட்டுச்சு, என்ன பாம்பண்ணா, உணவு தேடி போகலையா? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு பாம்பு, நேற்று நைட்டு தெரியாமல் ஒரு பிராமண பையனுக்கு அடிச்சிட்டேன், அவன் இறந்து போயிட்டான். இனி நீ உன் இறைகளுக்கு சேவை செய்து அவங்க தர்றதை வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு அந்த பையனோட அப்பா எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அதனால தான் இனி உங்கள் எல்லாத்துக்கும் சேவை செஞ்சு வாழலான்னு இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அந்த விஷயம் தவளைகளோட ராஜாவுக்கு தெரிய வந்துச்சு. தான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையானு தெரிஞ்சுக்க தவளை ராஜா பாம்புக்கிட்ட வந்தார். தவளை இனத்திற்கு சேவை செய்கிற தன்னோட ஆசையை பாம்பு சொன்னிச்சு. தவளை அரசன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பாம்போட முதுகில் ஏறி போச்சு. இதை பார்த்து மற்ற எல்லா தவளைங்களும் போய் முதுகு மேலே ஏறிக்கிட்டாங்க. பாம்பு தவளைங்களை எல்லாத்தையும் முதுகில் ஏற்றிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக போச்சு. அப்போ அந்த பாம்பு மெதுவாக நகர்ந்து போச்சு. இதை கவனித்த தவளை அரசன், நண்பா, நீ ஏன் எப்போதும் போல இல்லாமல் மெதுவாக போகிற அப்படின்னு கேட்டுச்சு. பாம்பு சாதுரியமாக, நான் ஒன்றுமே சாப்பிடலை, என் உடம்புல சத்து இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு தவளை அரசன், நீ உன்னோட வாலில் கடைசியில் இருக்கிற தவளையை இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னிச்சு. பாம்பு, ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி அந்த கடைசியில் இருந்த தவளையை சாப்பிட்ருச்சு. இப்படி டெய்லியும் ஒவ்வொரு தவளையையும் பாம்பு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. பாம்பு எல்லா தவளையையும் சாப்பிட்ருச்சு. தனக்கும் ஒரு நாள் வரும் அப்படின்னு நினைக்காத தவளை அரசன் மட்டும் உயிரோடு இருந்தான். அடுத்த நாள் பாம்போட முதுகில் சவாரி செஞ்சு கொண்டிருக்கும் போது பாம்பு எப்போதும் போல் பசி எடுக்கிறது அப்படின்னு சொன்னிச்சு. தவளை எப்போதும் சொல்கிற மாதிரி உன் வாலில் கடைசியில் இருக்கிற தவளையை சாப்பிடு அப்படின்னு சொன்னிச்சு. பாம்பு வேகமாக திரும்பி அந்த தவளை அரசனையும் சாப்பிட்ருச்சு. ஏமாற்றுக்காரனாக இருந்த அந்த பாம்பை நம்பி எல்லாம் இறந்து போச்சுங்க. சிந்திக்காமல் செய்யும் காரியங்கள் ஆபத்தில் முடியும். ஒரு காட்டில் ஒரு வயசான சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு வயசானதால் அதோட உணவை தேடிக்க முடியலை. அதுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சிச்சு. நரியை அதோட அமைச்சராக இருக்க சொன்னிச்சு. நரிக்கு அமைச்சராக இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் காட்டோட ராஜா சிங்கம் அப்படின்றதால நரி அமைச்சராக இருக்க ஒத்துக்குச்சு. சிங்கம் நரியை உணவு தேடி கொண்டு வர சொல்லி காட்டுக்குள்ளே அனுப்பி வச்சிச்சு. நரிக்கு உணவு எங்கேயும் கிடைக்கல. அப்போ கழுதை ஒன்று நரிக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நரி ஒரு பிளான் பண்ணி கழுதைக்கிட்ட, நீ சிங்கராஜா கிட்ட வந்தா எனக்கு மாதிரி உனக்கும் ஒரு அமைச்சர் பதவி வாங்கி தரேன் அப்படின்னு ஏமாத்துச்சு. கழுதையும் நரியோட ஏமாத்து பேச்சை கேட்டு கூடவே சிங்கத்துக்கிட்ட போயிடுச்சு. சிங்கம் கழுதையை பார்த்த உடனே ஒரே அடியில் கழுதையை கொன்னுடுச்சு. கழுதையை சாப்பிடலாம்னு சிங்கம் கழுதை பக்கத்தில் போச்சு. நரி தன்னோட தந்திர புத்தியால் ஒரு பிளான் பண்ணி சிங்கத்திட்ட, ராஜா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கீங்க, நீங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னிச்சு. சிங்கமும் நரியோட பேச்சை கேட்டு குளிக்க போயிடுச்சு. நரி, இந்த கழுதையோட பெஸ்ட்டு பாடி பார்ட்டை தான் நாம் சாப்பிடணும் அப்படின்னு தன்னோட மனசில் சொல்லிக்கிட்டே கழுதையோட மூளையை சாப்பிட்ருச்சு. சிங்கம் குளிச்சுட்டு வந்து தன்னோட உணவை சாப்பிடலாம்னு கழுதை பக்கத்தில் வந்து பார்த்துச்சு. அந்த கழுதைக்கு மூளை இல்லாததை பார்த்து சிங்கம் நரிக்கிட்ட, கழுதையோட மூளை எங்கே அப்படின்னு கேட்டுச்சு. புத்திசாலியான நரி இதை கேட்டு, கழுதைக்கு மூளை இருந்தால் சிங்கத்தோட அமைச்சர் பதவி கிடைக்கும்னு இங்கே வந்திருக்குமா அப்படின்னு சொன்னிச்சு. சிங்கம் நரியோட பேச்சு புரியாமல் நரியை பார்த்துச்சு. ஆமாம் குழந்தைங்களா, நம்ம புத்திசாலித்தனமாக இருந்தால் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம். ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் தன்னோட குகைக்கிட்ட தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு குறும்புக்கார எலி வந்துச்சு. சிங்கம் தூங்குறத பார்த்து எலிக்கு சிங்கத்து மேலே ஏறி விளையாட ஆசை வந்துச்சு. அதோட ஆசைப்படியே சிங்கத்து மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிச்சு.
தூக்கத்தில் இருந்து கண் முழிச்ச சிங்கம் பயங்கர கோபமாகி எலியை கொல்ல துரத்துச்சு. எலி சிங்கத்திட்ட மாட்டிக்கிச்சு. சிங்கம், உனக்கு எவ்வளோ தைரியம், இந்த காட்டுக்கே ராஜானோ என் மேலே ஏறி விளையாடுற, என் தூக்கத்தை கெடுத்துட்ட நீ அப்படின்னு பேசிச்சு. எலி சிங்கத்திட்ட, ராஜா என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. உன்னை மன்னிச்சு விட்டா எனக்கு என்ன பயன் அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சு. அதற்கு எலி, ராஜா நீங்கள் என்னை உயிரோடு விட்டுட்டீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பெரிய ஆபத்து வரும் பொழுது நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னுச்சு. சிங்கம் சிரிச்சுக்கிட்டே, என்ன காட்டுக்கே ராஜானா என்ன நீ காப்பாத்துறியா அப்படின்னு கேலி பண்ணுச்சு. எலியோட நம்பிக்கையான பேச்சு சிங்கத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எலியை மன்னிச்சு விட்டுருச்சு. கொஞ்ச நாட்கள் இப்படியே போச்சு. ஒரு நாள் சிங்கம் தண்ணி குடிக்கலான்னு ஒரு ஆற்றுக்கிட்ட போச்சு. தண்ணி குடிச்சிட்டு வர்ற வழியில் ஒரு வேடன் வலை வீசியிருந்தான். அதை கவனிக்காத சிங்கம் அந்த வலையில் மாட்டிக்கிச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துச்சு. ஆனால் அந்த வழியில் யாரும் வரல. அதனால் யாரும் காப்பாற்ற முடியல சிங்கத்தை. அப்போ அந்த வழியாக வந்த எலி சிங்கத்தை பார்த்து, அச்சச்சோ ராஜா, என்ன வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்களா? கொஞ்ச நேரம் இருங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன். உன்னால் எப்படி என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சு. ராஜா இருங்க அப்படின்னு தன்னோட கூரிய பல்லால் வலையை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு ஒரு வழியாக எலி சிங்கத்தை அந்த வலையிலிருந்து காப்பாற்றிடுச்சு. சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம். சிங்கம் இதுக்கு முன்னாடி எலியை உதாசீனமாக பேசினதை நினச்சி ரொம்ப வெட்கப்பட்டுச்சு. எலிகிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சு. பரவாயில்ல ராஜா அப்படின்னு எலி சொன்னுச்சு. அதிலிருந்து எலியும் சிங்கமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உதவியாக இருப்பாங்க. ஒரு அழகான நதிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் ஒரு புறா ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த மரத்துக்கு அடியில் சில எறும்புகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு எறும்பு ரொம்ப குறும்புக்கார எறும்பாக இருந்துச்சு. அதோட குறும்புக்காரத்தனத்தால் ஒரு நாள் தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துச்சு. அந்த மரத்துக்கு மேலே இருந்த புறா ஒரு பெரிய இலையை பறித்து தண்ணிக்குள்ளே போட்டுச்சு. இந்த இலை மேலே ஏறிக்க, தண்ணிக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு எறும்புக்கிட்ட சொன்னுச்சு. எறும்புக்கு அந்த இலை மேலே ஏறுறது கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இலை மேலே ஏறிச்சு. அந்த இலை கொஞ்சம் தூரம் போய் கரை ஓரமாக நின்றுச்சு. அங்கே இருந்து புல்லுகளை பிடிச்சி எறும்பு ஒரு வழியாக கரை மேலே ஏறிடுச்சு. புறாக்கு நன்றியும் சொன்னுச்சு. கொஞ்ச நாட்கள் போன அப்புறம் புறா ஒரு மரத்துக்கு மேலே உட்கார்ந்து இருந்துச்சு. ஒரு வேடன் புறாவை பிடிக்க தன்னோட வில்லையும் அம்பையும் ரெடி பண்ணினான். அதை கவனிக்காத புறா மரத்து மேலே நிம்மதியாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வழியாக வந்த எறும்பு வேடனோட காலில் நல்லா கடிச்சிடுச்சு. வலி தாங்க முடியாமல் அவன் கத்துனான். ஐயோ வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு. அவனோட சத்தத்தை கேட்ட புறா பறந்துருச்சு. வேடனுக்கு காலில் வலி தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்துட்டான். எறும்பு மறுபடியும் வேடனை கடிச்சிச்சு. அவன் வலி தாங்க முடியாமல் புறாவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டான். எறும்பு ஒரு வழியாக புறாவை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. புறா செஞ்ச உதவிக்கு நாமும் கைமாறு செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு எறும்பு தன்னோட மனசுக்குள்ளே சொன்னுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே புறாவும் எறும்பு பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு. நண்பா, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு எறும்புக்கிட்ட புறா சொன்னுச்சு. நல்லது செஞ்சால் நமக்கும் நல்லது தான் நடக்கும். ஒரு பெரிய வியாபாரி தன்னோட வணிகத்துக்காக ஒட்டகத்து மேலே ஏறி பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். போகிற வழியில் ஒட்டகத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதை அங்கேயே விட்டுட்டு அவர் மட்டும் கிளம்பிட்டார். அந்த ஒட்டகம் அங்கே இருந்த புட்களையும் மரங்களையும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு உடல் நலம் தேறிடுச்சு. ஒட்டகத்துக்கு நல்ல வயசாயிருச்சு. அதால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமாக நடந்து போகிறதுலையும் ரொம்ப சிரமங்களை சந்திச்சிச்சு. ஒரு வழியாக உடல் நலம் தேறி அந்த காட்டிலேயே இன்னொரு இடத்துக்கு போச்சு.
அந்த காட்டில் ஒரு சிங்கமும் ஒரு நரியும் ஒரு காகமும் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த 3 பேரும் ரொம்ப சுயநலவாதிகளாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒட்டகம் இந்த காட்டுக்கு வந்த செய்தி இதுங்க 3 பேத்துக்கும் தெரிய வந்துச்சு. ஒட்டகம் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் சந்திச்சிச்சு. அவங்க 4 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் போன அப்புறம் சிங்கத்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. சிங்கம் அந்த 3 பேத்துக்கும் ஒரு ஆர்டர் போட்டுச்சு. நீங்கள் 3 பேரும் எனக்கு உணவு தேடி கொண்டு வாங்க. ஏன்னா என்னால் இன்னுமேட்டுக்கு வேட்டையாட முடியாது. ஆளுக்கு ஒரு திசையில் போங்க. உங்கள் கையில் கிடைக்கிறத கொண்டு வந்து எனக்கு உணவாக கொடுங்க. சீக்கிரம் கிளம்புங்க. கட்டாயம் உணவோடு தான் வரணும் அப்படின்னு சிங்கம் சொன்னுச்சு. அவங்க 3 பேரும் உணவு தேடி வேறு வேறு இடத்துக்கு வேறு வேறு திசைகளில் சென்றாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த உணவும் கிடைக்காம வெறுங்கையோடு தான் வந்தாங்க. சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. காக்கா தன்னை உணவாக எடுத்துக்க சொல்லி சொன்னுச்சு. இல்லை இல்லை, என்ன நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நரியும் சொன்னுச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒட்டகம், இல்லை ராஜா, நான் தான் வயசானவனா இருக்கேன், என்ன நீங்கள் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி அது வாயை கூட மூடலை. நரியும் சிங்கமும் அது மேலே பாஞ்சு அதை கொன்னுட்டாங்க. கொன்று தங்களோட உணவாக அன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க. மோசமான நண்பர்களை நம்பி ஒட்டகத்தோட உயிர் போனது தான் இங்கே மிச்சம். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் மறுபடியும் யாரை உணவாக்கலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய காட்டில் சிங்கம் ஒன்று உலாவிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வயசானனால தன்னோட உணவை தேடிக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருந்தது. அது காட்டில் பல இடங்களில் தேடியும் அதுக்கு உணவு கிடைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப ஒரு குகையை பார்த்துச்சு. அந்த குகையில் கட்டாயம் யாராவது வாழ்வாங்க, நாம் அந்த குகைக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த குகைக்கு பக்கத்தில் போயிடுச்சு. குகைக்கு உள்ளே போய் அது பார்த்தப்ப அந்த குகையில் யாரோ வாழ்கிறாங்கன்ற ஒரு அறிகுறி மட்டும் அதுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது சிங்கம் நினச்சிச்சு, நாம் குகையிலேயே வெயிட் பண்ணுவோம், யாராவது இங்கே வருவாங்கல்ல, அவங்கள பிடிச்சி சாப்பிட்டு இன்றைக்கி நம்ம வயிற்றை நெப்பிக்கலாம், நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மாலை நேரமும் வந்துடுச்சு. அப்போது அந்த குகையை நோக்கி ஒரு கரடியும் அதோட ஃப்ரெண்டு நரியும் வந்தாங்க. சரி நண்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கரடி சொல்லிக்கிட்டு கோய்க்குள்ளே போக போச்சு. அப்போ நரி, நில்லு நில்லு, இங்கே பாரு, காலடி தடம் இருக்குது, இது யாரோ இங்கே வந்திருக்காங்கன்றதுக்குரிய அறிகுறி தான், நீ வெயிட் பண்ணு, நாம் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நரி சொன்னுச்சு. ஹே குகையே, நீ எப்படி இருக்க அப்படின்னு நரி சொன்னுச்சு. அப்போ குகையிலேருந்து எந்த சத்தமும் வரல. ஏன் நீ டெய்லி என்கிட்ட பேசுவ, இன்னைக்கு பேசலை அப்படின்னு நரி கேட்டுச்சு. அப்போது சிங்கம் உள்ளே இருந்துட்டு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கத்துச்சு. உள்ள சிங்கம் இருக்கிறத நரியும் கரடியும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. சிங்கம் வெளியில் வந்து பார்த்தப்ப அங்கே யாரும் இல்லை. எப்பொழுதும் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும். ஒரு அழகான காட்டில் ஒரு முயல், மான், அப்புறம் நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த விலங்குகளை டெய்லியும் வேட்டையாடி ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சிங்கம் ரொம்ப கொடூரமானதாக இருந்துச்சு. அதுக்கு வயசானனால எல்லா மிருகங்களுக்கும் ஒரு ஆர்டர் போடலாம் அப்படின்னு யோசித்துச்சு. அது அந்த மிருகங்கள் எல்லாம் கூடியிருந்த அந்த இடத்துக்கு போய், இங்கே பாருங்கள் நண்பர்களா, எனக்கு வயசாகுது, என்னால் உங்களை வேட்டையாடியெல்லாம் சாப்பிட முடியாது, என்னோட ஆர்டர் இன்னையிலேருந்து ஒரு நாளும் ஒருத்தவங்க என்னோட குகைக்கு நீங்களே உணவாக வந்துடுங்க, நான் உங்களை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அவங்களுக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. இருந்தாலும் அடுத்த நாள் மான்குட்டி அங்கே போச்சு. மான்குட்டியை நாள் சாப்பிட்ருச்சு. அடுத்த நாள் நரி போச்சு. நரியையும் தாக்கி அது சாப்பிட்ருச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்குகள் போய்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் முயலோட டர்ன் வந்துச்சு. முயல் பக்கத்தில் போச்சு. முயல் சிங்கத்திட்ட சொன்னிச்சு, ராஜா, நான் வர்ற வழியில் அந்த ஆற்றுல ஒரு சிங்கத்தை பார்த்தேன், அதுதான் காட்டோட ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, நீங்கள் வேணா வந்து பாருங்களேன், அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. அதுவும் போய் பார்த்துச்சு. அதே போல் அது எட்டி பார்த்தப்போ அதோட நிழல் அங்கே தெரியறத பார்த்து அது ஒரு சிங்கம்னு அதுவும் நினச்சிக்கிச்சு. இந்த காட்டுக்கு நான் மட்டும்தான் ராஜா, பொறு, உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிங்கம் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்த சிங்கத்துக்கு என்ன ஆகும், தண்ணியில் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. முயல் சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, சிங்கராஜா, தண்ணியில் போய் எப்படி தான் ஒரு சிங்கம் இருக்கும், உங்களோட நிழலை பார்த்து இப்படி நீங்களே ஏமாந்து போயிட்டீங்களே, நீங்கள் எப்படி தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறீங்களோ அப்படின்னு சொன்னிச்சு.
தண்ணியோட வேகத்தில் சிங்கம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் முயல் சேர்ந்து ரொம்ப ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பொழுதும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய காட்டில் சிங்கமும் ஒரு சின்ன முயலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத பார்க்குற மற்ற மிருகங்கள் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. இதனால் முயல் என்ன நினச்சிக்கிச்சுன்னா, பார்த்தீங்களா என்னை பார்த்து எவ்வளோ பயம், அப்படின்னா நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா போல் அப்படின்னு. இங்கேயும் சிரிச்சுக்கிட்டே நீ காட்டுக்கு ராஜாவா அப்படின்னு சொன்னுச்சு. அவங்க போகும் பொழுது வர்ற வழியில் ஒரு கழுதைப்புலி கூட்டம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த சிங்கராஜா, மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க, இந்த காட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு கேட்டார். கழுதைப்புலிகள் சிங்கத்துக்கு பயந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. அப்போ முயல் நினச்சிச்சு, நம்மளை பார்த்து தான் இது பயந்து போகுது, நம்ம தான் ராஜா அப்படின்னு. அப்போ ஒரு நாள் சிங்கம் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப மான் வேகமாக ஓடி வந்து முயல்கிட்ட, சிங்கராஜாவை சீக்கிரம் எழுப்பு, காட்டுக்குள்ளே கழுதைப்புலிங்கள் மறுபடியும் வந்துடுச்சு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது கடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னுச்சு. அதை கேட்ட முயல், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கழுதைப்புலிங்கள்கிட்ட போய் சண்டை போட போச்சு. மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு. அதுக்கு கழுதைப்புலிங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு, யாருடா இவன் கோமாளி, இங்கே வந்து நம்மளே துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதையும் கடித்து கொதறிடுச்சுங்க. முயலும் இறந்து போயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட சிங்கம் முயல் இருந்த இடத்துக்கு வந்து பார்த்துச்சு. ஆனால் அது வர்றதுக்குள்ளே கழுதைப்புலிங்களெல்லாம் அதை கடித்து கொண்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. நான் எவ்வளோ தடவை சொல்லியிருந்திருப்பேன், ஏன் நீ உன்னோட ஓவர் கான்ஃபிடென்ட்னால இப்படி வந்து தனியாக மாட்டி இறந்து போயிட்ட, காட்டுக்கு ராஜா ஒருத்தர் தான், அது சிங்கம்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னுச்சு. ஒரு அழகான பெரிய காட்டில் ஒரு குட்டி பாம்பு அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குட்டி பாம்பு ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கும். எல்லாத்துட்டையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகும். ஒரு நாள் அதுக்கு அதோட உடம்புல இருந்து பயங்கரமான அரிப்பு வர்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க அம்மாட்ட அதை சொன்னுச்சு. அவங்க அம்மா, நீ ஒழுங்காக குளிக்கலையோ என்னமோ, நல்ல உடம்ப அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அது, நான் டஸ்ட்டெல்லாம் தட்டிக்கிட்டு தாம்மா இருக்கேன், ஆனால் எதனால் அரிக்குதுன்னே தெரியலம்மா அப்படின்னு சொன்னுச்சு. அப்படியா, சரி அம்மா சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல் இருக்குது பார்த்தியா, அது மேலே உன் உடம்பு வந்து நீ தேய், அப்படி தேய்ச்சேன்னு சொல்லி சொன்னால் உனக்கு ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொன்னுச்சு. அதே போலயே அந்த குட்டி பாம்பும் அந்த கல்லில் உடம்பு தேய்ச்சிச்சு. அப்போ நடந்த மேஜிக் என்ன தெரியுமா, அதோட தூள் அப்படியே அந்த கல் மேலே விழுந்து அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பிரைட்டாக ஒரு உடம்போட அங்கே வந்து நின்றுச்சு. நம்மளுக்கு வர்ற சின்ன கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டா நம்மளுக்கு பெரிய மேஜிக் நடக்கும். ஒரு அழகான காட்டில் நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஒரு கிளியும் வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த கிளி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மற்ற பறவைகள் எல்லாம் அதுக்கிட்ட வந்து, நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த காட்டோட ராஜாவாக ஆக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கிளிக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் அது என்ன நினச்சிச்சு அப்படின்னா, நாம் இந்த காட்டுக்கு மட்டும் ராஜாவாக இருக்கிறதா, இல்லை நம்ம இந்த உலகத்தை முழுசாக வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு யோசிச்சு அவங்கள்ட்ட, என்னால் அரசனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளி வேறு காட்டுக்கு போச்சு. அந்த காட்டில் இருந்த பறவைங்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு எதுவும் சொல்லவே இல்லை. அந்த கிளி கேட்டுச்சு, ஏன் நீங்கள் என்னை பார்த்து எதுவும் சொல்லலை அப்படின்னு. என்ன சொல்லணும் அப்படின்னு அந்த பறவைங்கள் சொன்னாங்க. இல்லை, நான் இருந்த காட்டில் நான் ரொம்ப அழகாக இருக்கனால என்ன அந்த காட்டோட ராஜாவாக இருக்க சொன்னாங்க அப்படின்னு. ஒன்றை ராஜாவாக இருக்க சொன்னாங்களா அப்படின்னு அந்த பறவைங்கள்லாம் ஏளனமாக சிரிச்சுட்டு, எங்கள் பஞ்சவர்ண கிளிகளை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன கண்ணு தெரியலையா, ஏன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க, யார் அந்த பஞ்சவர்ண கிளிகள், ஒருவேளை அவங்க நம்மளோட அழகோ, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அது தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அந்த பஞ்சவர்ண கிளிகளையும் போய் பார்த்துச்சு. அப்போ தான் அது நினச்சிச்சு, அந்த பறவைங்கள் சொன்னது ரொம்ப சரிதான், எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த பறவைங்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அது அந்த இடத்துலேருந்து தன்னோட பழைய காட்டுக்கே மறுபடியும் திரும்பிடுச்சு. தன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸுகளை அதை மீட் பண்ணுச்சு. ஹே, நீ வந்துட்டியா அப்படின்னு அந்த பறவைங்கள்லாம் கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. நீ எங்களோட அரசனாக இருக்க சம்மதிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க.
கட்டாயம் சம்மதிக்கிறேன் அப்படின்னு அது சொல்லுச்சு. அதுக்கு ஒரு பெரிய மணிமுடியை சூட்டி அதை ராஜாவாக ஆக்கிட்டாங்க. அப்போ தான் அந்த கிளி நினச்சிச்சு, நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல தான் நாம் ராஜா. நாம் இருக்க இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஆசைப்பட்டோம்னா நம்மளுக்கு கவலை தான் மிச்சமாகும். ஒரு நாள் நரி காலையில் நேரமாகவே எழுந்திருச்சு மேற்கு பக்கமாக தன்னோட வேட்டைக்கு புறப்பட்டுச்சு. அப்போ கிழக்கிருந்து வந்த சூரிய ஒளியில் அதோட நிழல் ரொம்ப நீளமாக பெருசாக தெரிஞ்சிச்சு. நரிக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும், அதுவும் இந்த காட்டின் ராஜாவாக இருக்கிற அந்த சிங்கத்தோடவே நான் பெருசாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. போகிற வழியில் நரி ஒரு சிங்கத்தையும் பார்த்துச்சு. சிங்கம் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டதால ரொம்ப களைப்பாக மெதுவாக நடந்து வந்துச்சு. நரி தன்னோட நிழலை பார்த்து தான் சிங்கம் பயந்துருச்சுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. தன்னோட வீட்டுக்கு போய் அங்கே இருந்த எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு, இனிமே நான் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்னுச்சு. அதை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு யானை சொன்னுச்சு. அதுக்கு மான் சொன்னுச்சு, நீ சிங்கத்தை உன் முன்னாடி மண்டியிட சொல்லு, அப்புறம் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அடுத்த நாள் நரி அந்த சிங்கத்தை தேடி போச்சு. இந்த வழியாக சிங்கம் வர்றதை பார்த்து நரி ரொம்ப கர்வத்தோடு நின்றுச்சு. சிங்கம் வந்த உடனே சிங்கத்தை பார்த்து, நீ என் முன்னாடி மண்டி போடு அப்படின்னு நரி சொன்னுச்சு. சிங்கமும் ரொம்ப கோபமாயிட்டு, உன்னை மன்னிச்சு விட்டுறேன், மரியாதை அங்கேருந்து போயிடு அப்படின்னு சிங்கம் சொன்னுச்சு. நரி சிங்கம் சொல்கிறத கண்டுக்காம, என்னால் அது முடியாது, நீ மரியாதையாக மண்டி போடு அப்படின்னு சொன்னுச்சு. அது மதிய நேரம் அப்படின்றதுனால நிழல் சூரிய ஒளியில் உண்மையான அளவுலேயே தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நரிக்கு தெரிஞ்சிச்சு, சூரிய ஒளியால் தான் தன்னோட நிழல் பெருசாக இருந்துச்சுன்னு. அதை பொறுத்துக்க முடியாத சிங்கம் நரியை ஒரே அடியில் அடித்து கொன்றுச்சு. முட்டாள்தனமாக பெருசாக யோசிச்சா அதற்கான இழப்பும் பெருசாக தான் இருக்கும். ஒரு அடர்ந்த காட்டுக்கு விறகு வெட்டலான்னு சோமு போனாங்க. அப்போ அந்த காட்டில் எங்கே இருந்தோ சிங்கம் கர்ஜிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. அவருக்கு ரொம்ப பயமாயிருச்சு. பயத்தோட அவர் அந்த காட்டிலிருந்து ஓடலான்னு நினச்சி ஓட ஆரம்பித்தார். மனுஷனே பயப்படாத, இங்கே வா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. தயக்கத்தோட அந்த குரல் வந்த பக்கமாக அவர் பார்த்தாரு. அங்கே ஒரு கூட்டில் சிங்கம் அடைபட்டு இருந்துச்சு. வேட்டைக்காரங்க சிங்கத்தை உயிரோடு பிடிக்கிறதுக்காக அந்த கூட்டுக்குள்ளே ஒரு ஆட்டை வச்சுருந்தாங்க. அந்த ஆட்டுக்கு ஆசைப்பட்டு சிங்கம் அந்த கூட்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. மனுஷனை பார்த்த சிங்கம், மனுஷனே என்னை இந்த கூட்டுக்குள்ளே இருந்து விடுவிச்சிரு, எப்படியாச்சும் நான் உனக்கு நிறைய உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த மனுஷன், நீயோ மனுஷங்களுக்கு ஒன்று சாப்பிட்றவன், உன்னை எப்படி நான் நம்புறது, நான் எப்படி விடுவிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மனுஷங்களை கொல்றது எங்கள் சுபாவம்தான், இருந்தாலும் உயிர் காக்கிற உன்னை போய் அடித்து கொள்ளுவேனா, அவ்வளவு நன்றி இல்லாதவனா நான், பயப்படாமல் கூட்டத்தர உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நைஸாக பேசிச்சு சிங்கம். சிங்கத்தோட வார்த்தையை போய் உண்மை நம்பி அந்த மனுஷனும் கூட்ட திறந்துட்டான். அவ்வளவுதான், நன்றி கிட்ட சிங்கம் ஒரே அடியாக பாயறதுக்கு அவர் மேலே போயிடுச்சு. இதை பார்த்த மனுஷன், சிங்கமே நீ செய்கிறது சரியானு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் பேச்சை நம்பி உன்னை கூட்டிலிருந்து நான் தானே காப்பாற்றினேன், அதற்கு நீ தர்ற விசுவாசம் இதுதானா, இந்த நன்றி இதுதானா அப்படின்னு கேட்டார். அதற்கு சிங்கம், என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் 1000 பொய் கூட சொல்லுவேன், அதையெல்லாம் நீ நம்பலாமா, மனுஷங்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா, பகுத்தறிவுள்ளவங்க தான் மனுஷங்க, அந்த அறிவை பயன்படுத்தி நீ எது நல்லது எது கெட்டதுன்னு நீ தானே பகுத்தறிஞ்சுக்கணும், உன்னோட முட்டாள்தனமான செய்கைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொன்னிச்சு. அதற்கு அந்த மனுஷன், கடவுள் உன்னை கட்டாயம் தண்டிப்பார், உன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னையே சாப்பிட்றது நியாயமே இல்லை, உன்னை காப்பாற்றினதுக்கு இந்த மாதிரி நீ நடந்து கொள்வது சரியில்லாத வேலை அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ அந்த வழியாக ஒரு நரி வந்துச்சு. அதட்ட நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்ததையெல்லாம் அவங்க அந்த நரிக்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு சிங்கம், எங்கள் தொழில் அனைவரையும் கொன்று சாப்பிட்றது தான், இது இவனுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் கூட கூட்டிலிருந்து என்னை விடுவிச்சான், முட்டாள்தனமாக இந்த செய்கையை செஞ்சதுக்கு உரிய பலன் இவன் அனுபவிச்சு தான் ஆகணும், நீ என்ன சொல்கிற நரி அப்படின்னு சிங்கமும் சொன்னிச்சு. இது எல்லாத்தையும் கேட்ட நரிக்கு சிங்கத்தோட நன்றி கெட்ட செயலை புரிய வைக்கணும்னு ஒரு யோசனை தோணுச்சு.
உதவி செய்த மனிதனை காப்பாற்றுறதுக்கு சிங்கத்தை கூட்டில் பூட்டிடணும் அப்படின்னு தந்திரமாக அது யோசிச்சிச்சு. அதனால் ஒன்றும் புரியாத மாதிரி பாவனை பண்ணுச்சு. நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியாது, நீ ஆரம்பத்திலிருந்து சொல்லு அப்படின்னு நரி சொன்னுச்சு. உடனே சிங்கம் சொல்ல தொடங்குச்சு. நான் இந்த கூட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன். எந்த கூட்டுக்குள்ளே அப்படின்னு நரி கேட்டுச்சு. இதோ இங்கே இருக்கிறதுல இதுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லி சிங்கம் கூட்டுக்குள்ளே போன உடனே நரி கதவு பூட்டிருச்சு. நரியாரே, நீங்கள் செய்கிறது அநியாயம் அப்படின்னு சிங்கம் சொன்னுச்சு. நீங்கள் பேசாமல் கூட்டுக்குள்ளேயே இருங்க, நீங்கள் இந்த மனுஷனை கொண்டுட்டு அடுத்து என்னையும் கொண்டுருவீங்க அப்படின்னு சொன்னுச்சு. நன்றி மறந்த சிங்கம் தன் தவறை நினச்சி வருத்தப்பட்டுச்சு. ஒரு நாள் நரி காலையில் நேரமாகவே எழுந்திருச்சு மேற்கு பக்கமாக தன்னோட வேட்டைக்கு புறப்பட்டுச்சு. அப்போ கிழக்கிருந்து வந்த சூரிய ஒளியில் அதோட நிழல் ரொம்ப நீளமாக பெருசாக தெரிஞ்சிச்சு. நரிக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும், அதுவும் இந்த காட்டின் ராஜாவாக இருக்கிற அந்த சிங்கத்தோடவே நான் பெருசாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. போகிற வழியில் நரி ஒரு சிங்கத்தையும் பார்த்துச்சு. சிங்கம் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டதால ரொம்ப களைப்பாக மெதுவாக நடந்து வந்துச்சு. நரி தன்னோட நிழலை பார்த்து தான் சிங்கம் பயந்துருச்சுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. தன்னோட வீட்டுக்கு போய் அங்கே இருந்த எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு, இனிமே நான் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்னுச்சு. அதை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு யானை சொன்னுச்சு. அதுக்கு மான் சொன்னுச்சு, நீ சிங்கத்தை உன் முன்னாடி மண்டியிட சொல்லு, அப்புறம் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னுச்சு. அடுத்த நாள் நரி அந்த சிங்கத்தை தேடி போச்சு. அந்த வழியாக சிங்கம் வர்றதை பார்த்து நரி ரொம்ப கர்வத்தோடு நின்றுச்சு. சிங்கம் வந்த உடனே சிங்கத்தை பார்த்து, நீ என் முன்னாடி மண்டி போடு அப்படின்னு நரி சொன்னுச்சு. சிங்கமும் ரொம்ப கோபமாயிட்டு, உன்னை மன்னிச்சு விட்டுறேன், மரியாதை அங்கேருந்து போயிடு அப்படின்னு சிங்கம் சொன்னுச்சு. நரி சிங்கம் சொல்கிறத கண்டுக்காம, என்னால் அது முடியாது, நீ மரியாதையாக மண்டி போடு அப்படின்னு சொன்னுச்சு. அது மதிய நேரம் அப்படின்றதுனால நிழல் சூரிய ஒளியில் உண்மையான அளவுலேயே தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நரிக்கு தெரிஞ்சிச்சு சூரிய ஒளியால் தான் தன்னோட நிழல் பெருசாக இருந்துச்சுன்னு. அதை பொறுத்துக்க முடியாத சிங்கம் நரியை ஒரே அடியில் அடித்து கொன்றுச்சு. முட்டாள்தனமாக பெருசாக யோசிச்சா அதற்கான இழப்பும் பெருசாக தான் இருக்கும்.